பேசிக்கா ஒரு சம் ஸ்டார்ட் பண்ணலாம். தி சம் ஆஃப் தி சீரீஸ், the sum of the finite series s 1/2 minus 1/3 into 1 factorial plus 1/4 into 2 factorial minus 1/5 into 3 factorial plus and so on is equal to 2 minus 1 by E B option, 1 minus 2 by E C option, 2 by E minus 1 D option, 1 by E minus 2. ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு இதுல 10 ப்ராப்ளம், ஏதாவது 10 ப்ராப்ளம் போட்டு கவர் பண்ணி முடிப்போம் நீங்க. பாரு விவேக், எத்தனை பேர் வந்துக்கிறாங்க? 55. சரி, ஓகே. சரி, என்ன ஆன்சர் வந்து பாரு, போட்டீங்களா பாரு. யாராவது ஆன்லைன்ல ஐடியா தெரியுமாப்பா? என்கிட்ட பேசுங்க கொஞ்ச நேரம், எனக்கு போர் அடிக்குது ரொம்ப நேரமா. சார் இதோட nth டேர்ம் எழுதி ரேஷியோ டெஸ்ட் அப்ளை பண்ணலாமா சார்? ஓ, nth டேர்ம் எழுதி ரேஷியோ டெஸ்ட். இது சீரிஸ் கன்வர்ஜென்டா டைவர். ரேஷியோ டெஸ்ட் எதுக்குப்பா? சீரிஸ் கன்வர்ஜென்டா டைவர்ஜென்டாக தான் இந்த வேல்யூ கேட்கறான். இன்ஃபைனைட் சீரிஸ்னுடைய வேல்யூ கேட்கறான். பொதுவா அந்த மாதிரி ப்ராப்ளம் போட்டிருக்க மாட்டேங்க. அதுதான் சரி, இந்த மாதிரி ப்ராப்ளம் ஒன்று போட்டு விடலாம், எக்ஸாம்ல மேபி வந்தா போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். வேற யாரும் ஆன்லைன்ல பேசுங்க, எங்கிட்ட கொஞ்சம் ஃப்ரீயா பேசுங்க. சொல்லிட்டு அப்புறம் ஏதாவது கேள்வி கேட்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா? கேட்க மாட்டேன். யாரு ஆன்லைன்ல? நான் போட்டாப்பா, இல்ல நீங்க ட்ரை பண்றீங்களா? நான் போட்டா ஹிண்ட் கொடுக்குறேன், போடுறீங்களா? e பவர் x, இது என்ன தெரியும் உங்களுக்கு? எக்ஸ்போனென்ஷியல் சீரிஸ் டெய்லர் சீரிஸ் என்ன எழுதுவீங்க? 1 plus x by 1 factorial x square by 2 factorial x cube by 3 factorial and so on அப்படி இருக்கும். சரியா? ஓகே, இங்க பாரு. இப்ப e பவர் 1 வேல்யூ என்னது? x ங்கிற இடம்லாம் 1 கொடுத்துருக்கேன். அப்ப e பவர் x நம்ம எப்படி எழுதலாம்னாக்கா summation x பவர் n by n factorial எழுதலாம். n equal to 0 to infinity. கரெக்டா? இப்ப e பவர் 1 அப்படின்னா என்ன அர்த்தம்? summation 1 by n factorial ஆயிடும். ஓகே, e பவர் 0 கொடுத்துருவீங்க. 0 போயிடுச்சுன்னா 1 மட்டும் தான் வரும். கரெக்டா? இதுதான் எப்பெல்லாம் n factorial வருதோ அப்ப எல்லாம் உனக்கு ஞாபகம் எதுக்கு வரணும்? e பவர் x கூட ஏதோ கனெக்டிவிட்டி பண்ற மாதிரி ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். e பவர் x sin x இங்கதான் எங்கெங்க n factorial வருது. பொதுவா n factorial வந்து e பவர் x கூட கனெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா எக்ஸாக்டா n factorial கீழே இல்ல, என்ன இருக்குது? டேர்ம் எக்ஸ்ட்ரா டேர்ம் இருக்குது. இந்த டேர்மோட 2 அதிகமா இருக்குது, இந்த டேர்மோட 2 அதிகமா இருக்குது. இந்த 3 ஃபேக்டோரியல்னா இது 5ன்னு இருக்குது. அப்படிதானே? இந்த எக்ஸ்போனன்ஷியல என்ன சேஞ்சா ஏதாவது என்ன பண்ணா இந்த ஃபார்மேட்டை கொண்டு வர முடியும்? அதான் கொஸ்டின். சரியா? ஓகே, இந்த ஈக்குவேஷன்ல x into e power x, சும்மா இது கன்ஸ்ட்ரக்ஷன், இது போட போட உங்களுக்கு புரிதல் வந்து ஏன் அப்படி பண்றேன் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் பார்க்கலாம்.
அப்ப x plus 1 by x power n plus 1 by n factor இப்படி எழுதலாமா பாரு. என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஈக்குவேஷன்ல போத் சைடு x ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஆமான்னு சொல்லு, முறைச்சுக்கினே தானே, புரியுதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. உட்காந்து பாக்குறவங்க ஐ கான்டாக்ட் இருக்கணும். இல்ல நான் உங்களை தள்ளி விட்டு நான் மட்டும் கேமரா பார்த்து நடத்திட்டு இருப்பேன்ல. எக்ஸ் போத் சைடு எக்ஸ் ஆட் பண்ணும் போது என்னன்னா, இங்க ஒரு எக்ஸ் ஆட் ஆயிடுச்சுன்னா எக்ஸ் பவர் என்ன வரும், n plus 1ன்னு வரும். கரெக்ட் தானே? சரி, இப்ப நமக்கு என்ன வரும்னா, இங்க இருக்கிற டேர்ம் விட 2 ஆட் ஆகுது. அப்ப அதை என்ன பண்ணலாம், டிஃபரன்ஷியேட் பண்ணா முன்னாடி வரும், இன்டகிரேட் பண்ணா கீழே வந்துடும். ஆமா தானே? இன்டகிரேட் பண்ணா கீழே வரும். எக்ஸ் இன்ட்டு e power x integration summation overall integration x power n plus 1 by n factorial summation integration உள்ள பிரிச்சு போட்டேனா x power n plus 2 by n plus 2 into n factorial எழுதலாமா? வந்துருச்சா பாரு, இந்த ஃபார்மேட்டுக்குல வந்துருச்சா பாரு. ஆனா என்ன வரணும், பிளஸ் மைனஸ். அப்ப எக்ஸுக்கு பதிலா -1 சப்ஸ்டிட் பண்ணலாமா பாரு. சரி, இந்த சைடு இன்டகிரேட் பண்ணா லெஃப்ட் சைடு என்ன வரும், யூவி மெத்தட் வச்சு போடுவீங்க. இன்டகிரேட் பண்ணா என்ன வரும், e பவர் x வெளியே எடுத்தீங்கன்னா x -1ன்னு வரும். நீ யூவி மெத்தட் வச்சு போடு. இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் இல்லையா, இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ். இது dx இன்டகிரேஷன் பண்ணும்போது dx இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ்ல போட்டனே உனக்கு இது வரும் அவுட்புட். அப்ப திஸ் இஸ் ஈக்குவல் டு இதுன்னு வரும். சொல்றது புரியுதா? n ஈக்குவல் டு இருந்து ஸ்டார்ட் பண்றோம், இன்ஃபினிட்டி. இப்ப எக்ஸுக்கு பதிலா என்ன சப்ஸ்டிட் பண்ணோம், -1 சப்ஸ்டிட் பண்ணோம். ஏன் -1 சப்ஸ்டிட் பண்ணா அது ஆல்டரேட் ஆகுது. சரியா, ஆல்டரேட் ஆகுது. அப்ப எக்ஸுக்கு பதிலா -1 சப்ஸ்டிட் பண்ணா e பவர் -1 -2 ஈக்குவல் டு சம்மேஷன் என்னது, -1 ஹோல் பவர் n plus 2 by n plus 2 into n factorial ஆயிடும். ஆமா தானே? இப்ப எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் பாரு, இன்டகிரேஷன் பண்ண உடனே என்ன டேர்ம் போயிடுங்க, கான்ஸ்டன்ட் டேர்ம் ஓடி போயிடும். கரெக்ட் தானே? அப்ப நமக்கு எக்ஸ்போனன்ஷியல் இருந்தா மறுபடியும் என்ன பண்ணோம், ஒன்னு ஆட் பண்ணோம், போத் சைடு ஒன்னு ஆட் பண்ணோம். எக்ஸ்ன்னு ஆரம்பிச்சிடும். கரெக்ட் தானே? போத் சைடு ஒன்னு ஆட் பண்ண அப்ப என்ன ஆயிடுது, அப்பதான் உனக்கு எக்ஸ்போனன்ஷியல் ஈக்குவலா இருக்கும். அப்பதான் இதுக்கு ஈக்குவலா எழுத முடியும். ஆக்சுவலா நான் எங்க எழுதிருக்கேன்னாக்கா, இருங்க வர என்ன கொஞ்சம் தெளிவா பேசுறேன். இது வரைக்கும் கரெக்டுப்பா, எந்த ப்ராப்ளம் கிடையாது. இதுவும் கரெக்ட் தான். ஆனா இந்த சம்மேஷனுக்குள்ள இந்த இன்டகிரேஷன் எடுத்துட்டு போலாமா? அதாவது இன்டகிரேஷன் வந்து 2 டேர்ம் 3 டேர்ம் பிரிப்பீங்க. இன்டகிரேஷன் ஆஃப் f plus g of dx அப்படின்னா நீங்க பிரிச்சு போடுவீங்க. இன்டகிரேஷன் ஆஃப் f plus இன்டகிரேஷன் ஆஃப் g ன்னு. ஃபைனைட் சம்முக்கு இன்டகிரேஷன் பிரிக்கலாம். இதுல இன்ஃபைனைட் சம்முக்கு இன்டகிரேஷன் பிரிக்க முடியுமா? ஆன்லைன்ல பிரிக்க முடியுமான்னு கேக்குறேன். அரே நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்ல. சார், அந்த ஃபங்க்ஷன் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸா இருந்தா பிரிக்க முடியும். எது யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்? எது யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்? சம்மேஷனுக்குள்ள இருக்கிற டேர்ம் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸா? நல்லா தெரிஞ்சு பேசுறே இல்ல சும்மா பேசுறே மேக்ஸ்? யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்க்கு இன்டகிரேஷனுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அப்படி ஏதாவது படிச்சுக்கிறியா? யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் இல்ல, என்ன கொஞ்சம் யோசிச்சு சொல்ல. எந்த இடத்துல இன்டகிரேஷன், இந்த சம்மேஷன் வந்து ஃபைனைட், சாரி டிஸ்கிரீட், இன்டகிரேஷன் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். எப்ப ரெண்ட உள்ள எடுத்துட்டு போலாம்? டிஃபரன்ஷியேஷன் பண்ணலாமா? இது ஹோல் e பவர் x டிஃபரன்ஷியேட் பண்ணா e பவர் x மொத்தத்தை டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா? டிஃபரன்ஷியேட் ஃபைனைட் தானே. d of f plus g னா df plus தனித்தனியா பிரிப்பீங்கல்ல. அப்படி எப்ப பிரிப்பீங்க? f plus g ஹோல் பிரைம் னா எப்ப பண்ணுவீங்க? f prime plus g prime னு பண்ணுவீங்க. இன்ஃபைனைட் சம் வந்தா எப்ப பண்ணுவீங்க டெரிவேட்டிவ் உள்ள?
சொல்லுங்க, இது கிளாஸ்ல பல வாட்டி உங்களுக்கும் சொல்லியிருப்பாங்க. யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ஸா இருக்கணும் சார் அந்த எஸ் என்ன யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸா இருந்தா மட்டும் போருமா? ஒன் காம்பாக்ட் இன்டர்வெல்ல யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ஸா இருக்கணும். டெய்லர் சீரிஸ்ல வந்துனா கன்வர்ஜென்ஸ் வந்து யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ். உனக்கு டெய்லர் சீரிஸ்னா ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கண்டுபிடிப்பீங்க. அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன், அது சீரிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். எது சீரிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்? இது சீரிஸ் ஆஃப் ஃபங்க்ஷனா பார்க்கணும். இது f1 f2 f3 சம் பண்ற எல்லாத்தையும். அப்ப சீரிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லி. அப்படி வந்ததுதான் டெய்லர் சீரிஸ் கான்செப்ட். சரியா? ஓகே. எனிவே, அப்ப இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் தி சீரிஸ் வந்து டெய்லர் சீரிஸ்ன்றதுனால இது ஹோல் ஆர்ல டிஃபரன்ஷியபிள். அப்ப இந்த ஹோல் டொமைன்ல யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ஸ். அப்ப ஹோல் டொமைன்ல யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ஸ் அந்த டொமைனுக்குள்ள என்ன பண்ணலாம்? நம்ம இன்டகிரேட் பண்ணலாம். அது இன்ஃபைனைட் சம் இருந்தாலும் ஈச் இண்டிவிஜுவல் டேர்ம் இன்டகிரேஷன் பண்றது இதுக்கு இன்டகிரேட் பண்றது சேம்னு அர்த்தம். இஸ் இட் ஓகே? சரியா? ஓகே சரி. இப்ப அந்த கான்செப்ட் தெரிஞ்சது. இப்ப இதுல இருந்து கொஞ்சம் தெளிவா பண்ணுவோம். இருவா இது உங்களுக்கு ஓகே நினைக்கிறேன். இது எக்ஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆயிடும் உங்களுக்கு? இப்ப எக்ஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆயிடுச்சு? அதுல எக்ஸ் இன்டு இ பவர் எக்ஸ். எக்ஸ் மல்டிப்ளை பண்ண பிறகு எக்ஸ் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 1 ஃபேக்டோரியல், எக்ஸ் கியூப் பை 2 ஃபேக்டோரியல், எக்ஸ் பவர் 4 பை 3 ஃபேக்டோரியல் அண்ட் சோ ஆன் இப்படி இருக்குது. ஆமா தானேப்பா? கரெக்டா தானே? சரி. இப்ப இதுக்கு இன்டகிரேஷன் பண்ணா என்ன வரும்? போத் சைடு இன்டகிரேஷன் பண்ணா அது எக்ஸ் ஸ்கொயர் பை 2 வரும், பிளஸ் எக்ஸ் கியூப் பை 3 இன்ட்டு 1 ஃபேக்டோரியல், எக்ஸ் பவர் 4 பை 4 இன்ட்டு 2 ஃபேக்டோரியல், எக்ஸ் பவர் 5 பை ஒரு ப்ராப்ளம் போட்டாலும் ஒழுங்கா போடுவான் இது 3 ஃபேக்டோரியல் அண்ட் சோ ஆன் இப்படி போகுது. கரெக்டா தானே? ஓகே சரி. இப்ப இதுல -1 சப்ஸ்டிட் பண்ணா வந்துருமா? இதை இன்டகிரேட் பண்ணிட்டு இந்த சைடு இன்டகிரேட் பண்ண உனக்கு e பவர் x இன்டு x மைனஸ் 1 நினைக்கிறேன். செக் பண்ணிக்க நீ. இன்டகிரேட் பண்ணா இது. இப்ப எக்ஸுக்கு பதிலா என்ன சப்ஸ்டிட் பண்ணா இது வரும்? எக்ஸுக்கு பதிலா 1 சப்ஸ்டிட் பண்ணா எல்லாம் பாசிட்டிவா இருக்கும். ஆனா அங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் மாறி மாறி வருது. கரெக்டா தானே? அப்ப நம்ம எக்ஸுக்கு பதிலா என்ன சப்ஸ்டிட் பண்ணா பாசிட்டிவ் நெகட்டிவ் வரும்? எக்ஸுக்கு பதிலா -1 சப்ஸ்டிட் பண்ண இங்க பிளஸ் வரும். அப்புறம் இங்க என்ன வரும்? மைனஸ் வரும், பிளஸ் வரும், மைனஸ் வரும். கரெக்டா வருதா பாரு? அப்ப எக்ஸுக்கு பதிலா -1 சப்ஸ்டிட் பண்ணா என்ன வரும் பாரு? e பவர் -1 -2 வரும். This is equal to -1/2. அப்புறம் என்னப்பா? என்னமா தப்பா? +1/2. சரி சாரி. +1/2 minus 1/3 into 1 factorial plus 1/4 into 2 factorial minus 1/5 into 3 factorial plus and so on. இப்ப அந்த டேர்ம் வருதாப்பா? வேற வந்துக்குதா? வருது இல்ல? சி ஆப்ஷனா? இது வராது எதுவும். இந்த டேர்ம் எஸ் தானே? எஸ் எக்ஸாக்ட் ஆக்குதா பாரு? 1/2 minus 1/3 into 1 factorial plus 1/4 into 2 factorial minus 1/5 into 3 factorial and so on. அப்ப இதை எவாலுவேட் பண்ண எவ்வளவு வருது? எவ்வளவு வருது? 2/e. 2/e தான் வருது. ஆனா அப்படி ஒரு ஆன்சர் இல்லையே. இதுல இன்டகிரேஷன் கரெக்டா பாருங்க. இது இன்டகிரேஷன் கரெக்டா பாருங்க. அப்படி எதாவது ஆன்சர் இல்லையேங்க. வேற ஏதாவது மிஸ்டேக் பண்றோமா? எக்ஸ்போனன்ஷியல்
ஆனா ஏதாவது மிஸ்டேக் பண்ணிக்கிறா பாருங்க. இந்த 1 ஆட் பண்ணி ஏதாவது சப்ராக்ட் பண்ணணுமா ஏதாவது? இது கரெக்ட், இது கரெக்ட். எக்ஸால மல்டிப்ளை பண்றேன், இதுவும் கரெக்ட் தான். எனக்கு இன்னும் அந்த இன்டகிரேஷன்ல கரெக்டா பண்ணிக்கிறேன். எனக்கு இன்டகிரேஷன் தெரியல. இது கரெக்டா இன்டகிரேஷன் பண்ணது? இன்டகிரேஷன் UDV அந்த மெத்தட்ல தானே போட்டீங்க? எஸ் ப்ளீஸ். இல்லையே, வரணுமே ஆன்சர் கரெக்டா வரணுமே. 2 - 1/1 - 2/. ஆன்லைன்ல வேற தலைவலியா இருக்கு. இந்த ப்ராப்ளம் நிக்குதுங்க. செக் பண்ணுமா, செக் பண்ண. இப்போ ஆன்லைன்ல யாராவது செக் பண்ணி கொஞ்சம் ஹெல்ப் பண்ண பார்க்கலாம். நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேனா பாரு, ஏதாவது தவறா எழுதிட்டேனா? இல்லையே. சம் ஆஃப் த ஃபைனைட் சீரிஸ். ஒரு டேர்ம் ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணா இந்த சைடு வரும். இந்த எக்ஸ்போனென்ஷியல் ஏதாவது மிஸ் பண்றோமா கான்செப்ட்? 1+ கரெக்ட், மறுபடியும் எக்ஸ்போனென்ஷியல் வரணும் அப்படின்னாக்கா 1+ல ஆரம்பிக்கணுமா? இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையா, சீரியஸ் கரெக்ட் தான். இன்டகிரேட் பண்ணா x²/2 + x³/3 ஃபேக்டோரியல் + x⁴/4 வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுது. இன்டகிரேஷன் வேல்யூ இது பிளஸ் சீன் வருமா? e⁴x x - 1 + சீன் வருமா? பொதுவா இன்டகிரேஷன் பிளஸ் சீன் வரும். அப்ப எக்ஸுக்கு பதிலா -1 சப்ஸ்டிட் பண்றேன். ஏன்னா -1 சப்ஸ்டிட் பண்ணனா இந்த ஃபார்மேட் வந்துடும். ஆன்சர் எதை மிஸ் பண்றோம்? 2/e வருது, இங்க எல்லாம் 1 - 2/2/e அந்த ஃபார்மேட்ல வருது. சரி, அதை நோட் பண்ணிங்க. அதை கொஞ்சம் நீங்க காப் பண்ண, அடுத்த ப்ராப்ளம் வர்றேன். தெரியல, வேற ஏதாவது எனக்கு வேற இங்க ஏதாவது மிஸ் பண்ணிக்கிறேன். இது எல்லாம் கரெக்ட் தான், இதெல்லாம் கான்செப்ட் பிரகாரம் கரெக்ட் தான், ஒரு ப்ராப்ளம் இல்லை. இந்த எக்ஸ்போனென்ஷியல் இந்த இடம் வந்து பிடிக்கிற மாதிரி இருக்குது. ஆனா கரெக்டா சீரிஸ் வேல்யூ கரெக்டா தான் வருது. வேற ஏதோ கொஸ்டின்ல நான் எதுவும் மிஸ் பண்ணல. இன்டகிரேட் பண்ணும்போது ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணணும். இன்டகிரேட் பண்ணும்போது எங்கப்பா கான்ஸ்டன்ட்? இந்த சைடா? இல்ல சார், கீழ அடுத்த ஸ்டெப். இங்கயா? கீழ x × e போறது. இங்க ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணணும். சரி, ஆட் பண்ணா என்ன வரப்போகுது சார்? அந்த கான்ஸ்டன்ட் 1 ன்னு வச்சுக்கிட்டா பி ஆப்ஷன் கரெக்டா இருக்கும்ல சார்? அப்படி கிடையாதுமா. 1 ஏன் 2ன்னு கூட வச்சுக்கலாம், 3ன்னு கூட வச்சுக்கலாம். அது எதோ ஒன்னால வச்சுக்கலாம், அப்படியே அர்த்தம் கிடையாது. வேற ஏதோ லாஜிக்ல ஏதோ மிஸ் பண்றோம்னு நினைக்கிறேன். சார் நம்ம அப்படியே பார்த்தாலுமே ரைட் சைடுமே அந்த இன்டகிரேஷனுக்கு கான்ஸ்டன்ட்ஸ் எல்லாமே வரதானே சார் போடணும்? ஆமா, அப்பதான் உடனே அந்த ஸ்பாட்ல போடலான்னு போட்டேன். எதுனே ஒரு மாட்டி ஏதாவது போட்டுக்கிட்டு பார்த்தானே ஒரு பழக்கம் இருக்குல்ல. சரி, பார்த்த அந்த ப்ராப்ளம் பார்த்தேன். எஸ் ப்ளீஸ். x 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணனா அந்த c யோட வேல்யூ 1 ன்னு வந்துரும்ல சார்? x 0ன்னு சப்ஸ்டிட் பண்ணா c யோட வேல்யூ, x 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணா கூட c யோட வேல்யூ மாறும் இல்லமா? அப்படி இல்லமா, கான்ஸ்டன்ட் நம்ம ஆன்சருக்கு தகுந்த மாதிரி ஏதாவது சூஸ் பண்றேன். ஆன்சர் எதுனா இருக்கட்டும், ஏதோ மிஸ் பண்றேன். கூட வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச கரெக்டா தான் இருக்கிற மாதிரி இருக்குது. நமக்கு வந்த ஆன்சர் இங்க எங்கேயும் அது போல இல்ல. 1- ஏதோ இருக்குது போகுது வர. அப்ப இந்த இன்டகிரேஷன் கரெக்டா தான் பிரச்சனை இல்லை. இன்டகிரேஷன் கரெக்டா தானே, அதுல எந்த மாற்றமும் கிடையாதுல்ல. சரி, ஓகே, சொல்லுங்க போட்டு. எஸ் ப்ளீஸ். சொல்லுப்பா.
சார் இ இன்வர்ஸ் இன்ட்டு -2ன்னு இருக்குல்ல சார், ஸோ -2/e தானே சார் சொல்லணும். இதை போட்டுலமா? ஓ இங்கயா? அது பிரச்சனை இல்லை, -2/e அதை போட்டுக்கிறேன். ஒண்ணு வந்தா இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு வரும். -2/e வருதுனாக்கா இந்த ஒண்ணு அந்த சைடு இருந்து வந்தா மேபி இதே தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் போல தெரியுது. இந்த ஒண்ணு ஏதாவது மிஸ் ஆகுது எங்கே? சார் நம்ம இன்டகிரேட் பண்ணும்போது லிமிட்ஸ் வச்சு இன்டகிரேட் பண்ணி ட்ரை பண்ணலாமா சார்? ஏன்னா அப்படின்னா கான்ஸ்டன்ட் ப்ராப்ளம் வராதுல்ல சார். இங்க பிளஸ் சியா? சியோட வேல்யூ எக்ஸுக்கு 0 கொடுக்க வேற ஏதாவது கொடுத்தா கான்ஸ்டன்ட். ஓ அது எப்படி சொல்றீங்களா? இப்ப அதுதான் ஆன்லைன்லயும் சொன்னாங்க. பிளஸ் சி ஈக்குவல் டு ஆமா x²/2 plus x³/3 into 1 factorial. So x⁴/4 into 2 factorial and so on இப்படி இருக்குது. x க்கு 0 கொடுத்தனா c என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா? ஓ இததான் ஆன்லைன்ல சொன்னாங்களா? நான் என்ன சொல்றேன்னா இப்ப x க்கு 1 கொடுத்தா வரும். சார் இந்த பக்கம் கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணா அப்ப அந்த பக்கம் இன்டகிரேட் பண்ற ஒவ்வொரு டேர்முக்கும் கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுவோம்ல சார்? இந்த சைடு சி ஆட் பண்ணா அந்த சைடு சி ஆட் பண்ணுமான்னு கேக்குறேன். இன்டெஃபினைட் இன்டெகிரலா? ஒரு சைடு சி ஆட் பண்ணா போறேன்றாங்களாமா? எனக்கு அந்த இன்டகிரேஷன் ஸ்கூல் மேக்ஸ் கொஞ்சம் இதுவாகுது. ஒருவேளை x க்கு 0ன்னு கொடுத்தீங்கன்னா c ஈக்குவல் டு 0ன்னு வந்துருமா? -1 வருது. x ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்தா இந்த -1 அந்த சைடு போச்சுன்னா +1 x ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்தா இதுதான் அவங்க சொன்னாங்க, நானா ஏத்துக்கல. x ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்கும்போது e⁴0 இது என்னது -1, அப்ப c ஈக்குவல் டு -1ன்னு வரும். அப்ப இதுல சப்ஸ்டிட் பண்ணா c ஈக்குவல் டு c ஈக்குவல் டு -1 c இந்த சைடா c ஈக்குவல் டு 1 c ஈக்குவல் டு 1 அப்படின்னாக்கா அடுத்தது x is equal to 1ன்னு கொடுத்தா உன்னோட ஒரிஜினல் சீரிஸ் என்னன்னு வந்துரும். ஓ புரியுது. இப்ப இது this is equal to this. இந்த கீழ கருத இதுவா இந்த இன்டகிரேஷன் இது இப்ப இதுல c கண்டுபிடிக்கனா x equal to 0ன்னு கொடுத்தா c equal to 1 கான்ஸ்டன்ட், அது எது கொடுத்தாலும் அதான் வருமா? ஷூரா? ஓகே. அப்ப c equal to 1ன்னு வந்துருச்சு அப்படின்னாக்கா தென் x equal to நீங்க -1 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா இந்த ஈக்குவேஷன்ல -2/e plus 1 அப்ப 1 - 2/eன்னு வரும். அதுதான் அந்த கெஸ்ல அங்க போட்டு வச்சிருக்கேன். ஏன்னா -2/e கரெக்டா இருக்குது. அந்த c கண்டுபிடிக்கிற கான்செப்ட் தான் இல்ல. ஓகே எனிவே சோ இந்த மாதிரி நான் மெயினா அந்த ப்ராப்ளம் எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னாக்கா இந்த மாதிரி n ஃபேக்டோரியல் இருந்தா இந்த எக்ஸ்போனென்ஷியல் கூட இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுங்க. எக்ஸ்போனென்ஷியல் sin x cos x இந்த மாதிரி தெரிஞ்ச சீரிஸ்ல இருந்து தான் அந்த வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இல்லாட்டி நம்ம கால்குலேட்டர் போட்டு கண்டுபிடிக்க முடியும்? தெரிஞ்ச சீரிஸ் n ஃபேக்டோரியல் இருந்தா sin cos e⁴x முக்கியமா e⁴x யூஸ் பண்ணி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதை பாத்துங்க. அப்புறம் லாகரிதம் ஃபங்க்ஷன் ஞாபகம் வச்சுங்க. இது 3-4 இதுல இருந்து ஏதாவது ஒரு கேள்வி வரும். சரியா? ஓகேப்பா. என்னப்பா இல்ல அந்த இது எழுதுறீங்களா? this is equal to x²/2 plus x³ 1 ஃபேக்டோரியலா? ஆமா 1 ஃபேக்டோரியல். என்னப்பா இங்க என்ன எழுதுதுன்னா 3 into 1 ஃபேக்டர் and so on the series எழுதுது இல்லையா? இதுல x equal to 0 சப்ஸ்டிட் பண்ணா c equal to 1ன்னு வருது சார். அதுக்கு சப்ஸ்டிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் x equal to நீங்க 1ன்னு போனீங்கன்னா அந்த சீரிஸ் வரும். ஃபைனலா c என்ன கண்டுபிடிச்சு அப்படின்னாக்கா x equal to 0 சப்ஸ்டிட் பண்ணா c வேல்யூ கிடைச்சிடும். 1 plus this இந்த சீரிஸ் x நமக்கு இதுதான் கேக்குறாங்க. அப்ப x க்கு -1 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா இது இதுவா மாறிடும். அப்ப -1 சப்ஸ்டிட் பண்ணா அந்த வேல்யூ வரும். this equal to the value, அதாவது இந்த மொத்த வேல்யூ ஈக்குவல் டு இதுல இருக்கும். இது ஓகேவா? எஸ் சார். கொஞ்சம் ஏதாவது நம்ம ஏமாந்து கவனமா மாறணும் அப்படின்னாக்க டக்குன்னு இது போயிடும்.
பரவாயில்ல, போட போட தான் அனுபவம் வரும், எல்லாமே மறந்து போயிடும் ஒரு கட்டத்துல ஒரு ஆளுக்கும். சரி, ஓகே. அதுக்கடுத்து ஒரு சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறேன். இதுல அனாலிசிஸ்லயே கொடுக்கட்டா இல்ல? சரி, வர ஒரு லீனியர் அல்ஜிப்ரா ப்ராப்ளம் கொடுத்துட்டு ஒரு அனாலிசிஸ் ப்ராப்ளம் கொடுக்குறேன். Let A be an n by n matrix of rank 1. Let alpha equal to det of I plus A, where I on the identity matrix, beta equal to trace of A. Then which of the following true? Which of the following are true? Beta minus alpha equal to 1. B equal to alpha minus beta equal to 1. Alpha less than beta plus 1. இது கொஞ்சம் எல்லாம் போடு. Alpha greater than beta plus 1. ஏதோ ஒரு மேட்ரிக்ஸ் ரேங்க் 1 மேட்ரிக்ஸ், அந்த ரேங்க் 1 மேட்ரிக்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா ஐடென்டி ஆட் பண்ணி டிட்டர்மினன்ட் எடுத்தா அது பேர் ஆல்பா. அந்த ரேங்க் 1 மேட்ரிக்ஸ் ட்ரேஸ் எடுத்தா பின்னு வரும், பீட்டான்னு வரும். தென் அதோட டிஃபரன்ஸ் எப்படி 1 இருக்குமா கேட்டுக்கிறேன். வெரி குயிக்கா பண்ணி பார்க்கலாம். மைமோனிஷா சார், எங்க உங்களுக்கு இது சென்டரு? சென்னை சார். பரவாயில்லையம்மா, பசங்க எல்லாம் அழுதுகிட்டு இருக்கிறாங்களே எப்படி நாங்க போவோம் அப்படின்னு. அதனால சார் அமைதியா இருக்கேன். ஓகே, கோட்டைவாக்கம், பாலவாக்கம், நீலாங்கரை ஏன்னா பக்கத்திலே போட்டு விடுவாங்க. போடு, ஆன்சர் யார் சொல்றது? ஐய் போடு. வேலை வாங்க முடியல இல்ல, ஒண்ணு குனிஞ்சு நீ எழுதாது பழகுது. சார் பி ஆன்லைன்ல இருக்கிறவங்களே பி வருமாப்பா? ஆன்லைன்ல இருக்கிறவங்களே எவ்வளவு ஒரு அற்புதமா வான்னு கவனிக்கிறதுக்கு பதில் சொல்லி இன்ட்ரெஸ்ட் ஆகுதுங்க பாரு. ஏன் பி வரும்? சார் நான் ஒரு 1x1 மேட்ரிக்ஸ் எடுத்து பண்ண, மீதி எல்லாம் போயிடுச்சு சார். 1x1 மேட்ரிக்ஸ், வெரி குட்மா, சூப்பர்மா. n equal to 1. வாட் இஸ் ஒரு A மேட்ரிக்ஸ்? 1. அப்படியா? A மேட்ரிக்ஸ் என்னது? 1 எடுத்துக்கலாம் சார். சரி, 1. இப்ப இதான் 1x1 மேட்ரிக்ஸ். ஆல்பா ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஐடென்டி 1x1 மேட்ரிக்ஸ் தான். அப்ப ஐடென்டி பிளஸ் 1, 1 + 1ன்னு அர்த்தம். இதனுடைய டிட்டர்மினன்ட் என்ன? 2 சார். ஏன்? ஏன் 2? எப்படி 2? 1x1 மேட்ரிக்ஸ் நீ சொன்னா நான் எழுதிட்டேன். எப்படி 1x1 மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் எடுத்தா 2 வருது? ஏன் 2 இல்ல சார்? இல்லம்மா, ABCDன்னு இப்படி இருப்பீங்கல்ல, அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, டிட்டர்மினன்ட் இந்த நீங்க கோஃபேக்டர் அப்படி தானே கண்டுபிடிச்சு போடுவீங்க. இப்ப இதனுடைய அப்படிதானே போடுவீங்க. 3/3 எல்லாம் போடும்போது இந்த என்ட்ரி எடுத்துட்டு அதனுடைய டிட்டர்மினன்ட் எடுத்து ரீப்ளேஸ் பண்ணுவீங்க. இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கும் போது அப்படிதானே போடுவீங்க. சரி, இந்த மேட்ரிக்ஸோட இன்வெர்ஸ் என்னது? இந்த மேட்ரிக்ஸோட இன்வெர்ஸ் என்னது? நீங்க தான் சொன்னீங்க 1/1 மேட்ரிக்ஸ் எழுதுன. சார்,
சார் ஆப்ஷன் பியும் டியும் ஃபால்ஸ் ஆகுதுங்க சார். ஆப்ஷன் பியும் டியும் ஃபால்ஸ் ஆகுதா? சரி, நீங்க Yes, திங்க் sir. பண்ணுங்க. ஒன் பை ஒன் மேட்ரிக்ஸ் இந்த கோ ஃபேக்டர் இதெல்லாம் கண்டுபிடிச்சு எப்படின்னு பாருங்க. இருக்கட்டும், இது இருக்கட்டும் அந்த கான்செப்ட். அவங்க ஏதோ சொல்ல வந்தாங்க. சார் சரி, இருமா வரேன். A = 0 1 0. இது ஒரு மேட்ரிக்ஸ், கரெக்ட் தானே? இதோட ரேங்க் 1 தான். ரேங்க் 1 தான். அப்ப I + A என்ன வரும்? I + A என்ன வரும்னாக்கா 1 1 0 1 இப்படி வரும். ட்ரேஸ் ஆஃப் ஏ வந்து பீட்டான்னு கொடுத்துருக்காங்க. இருமா, I + A, அதாவது நான் ஒரு மேட்ரிக்ஸ் ரேங்க் 1 முதல் ரேங்க் 1 மேட்ரிக்ஸா இருக்கணும். தென் அதுக்கு ஆல்பா கண்டுபிடிக்கணும், அதுக்கு பீட்டா கண்டுபிடிக்கணும். ட்ரேஸ் ஆஃப் பீட்டா என்னது? 0. இதுக்கு என்னது? டெட் ஆஃப் ஆல்பா என்னது? ஐடென்டி + A. டிட்டர்மினன்ட் எடுத்தா என்ன வரும்? 1 வரும். கரெக்டா? அப்ப பீட்டா வந்து பீட்டா இல்ல, என்னது? ட்ரேஸ் ஆஃப் A தான் பீட்டா. பீட்டா வந்து அந்த மேட்ரிக்ஸுக்கு 0, ஆல்பா வந்து 1. 0 ஆல்பா 1, 0 - 1 என்னது? -1. அப்ப இது வரல. இதுக்கு என்ன வருது? சப்போர்ட் என்ன வருது? இதுக்கு ஆல்பா வந்து 1 0 சப்ஸ்டிட் பண்ணா என்ன வருது? 1 > 1 வருது. அதான் 1 < 1 வருது. தப்பு. இது என்னது? 1 பீட்டா 0 சப்ஸ்டிட் பண்ணா என்ன வருது? இதுவும் போகுது. ஆமா தானே? ஆமா தானே? அப்ப இந்த மேட்ரிக்ஸ் இது மட்டும் தான் அந்த ஆப்ஷன் இருக்குது. இப்ப 3 தள்ளிட்டா அப்ப அது 1 ட்ரூவா தான் இருக்கு கண்டிப்பா. எப்படி ப்ரூவ் பண்றது? யாராவது சொல்றீங்களா? சார் இப்போ ரேங்க் 1ன்னு கொடுத்துருக்கனால சார் ஜென்ரலா அதோட நல்லிட்டி வந்து n-1 அப்படின்னு இருக்கும். ஸோ ஜாமெட்ரிக் சரி, இருமா ரேங்க் ஆஃப் A = 1, நல்லிட்டி ஆஃப் A = n-1. சொல்லுமா அப்புறம். ஸோ 0ங்கிற ஐகன் வேல்யூக்கு ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி வந்து அட்லீஸ்ட் n-1 இருக்கும். சாரி n-1 இருக்கும் சார். 0ன்ற ஐகன் வேல்யூக்கு டிமென்ஷன் ஆஃப் E0. E0னா E லாம்டானா லாம்டா கரஸ்பாண்டிங் ஐகன் ஸ்பேஸ்னா அர்த்தம். என்னவா இருக்கும்? n-1 சார். நல்லிட்டி. ஏன்னா AX = 0 அந்த மாதிரி உள்ளதுக்கு தானே சார் பார்க்கணும். ஏன்னா 0 ஐகன் வேல்யூன்னா எனக்கு வந்து ஒரு நான் ஜீரோ வெக்டார் such that AX = 0x கிடைக்கணும் சார். நான் வந்து இப்ப இருங்க நீங்க சொன்னீங்க இல்லையா ஐகன் ஸ்பேஸ் n-1 தானே வரும் நீங்க. எஸ் சார். அப்ப ஜியோமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி n-1, அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி n-1. இதுக்கு என்னது? ரேங்க் 1 தானே? அப்ப அதுக்கு ஐகன் வேல்யூ என்னது? AMGM ஒத்து போதான்னு கேக்குறேன் சார். GM தான் சார் இது வந்து டைரக்டா சொல்ல முடியும். AM மேபி என்ன கூட இருக்கலாம். இன்னொரு ஐகன் வேல்யூ நம்மளுக்கு ட்ரேஸ்னு வந்துருக்கும். ஏன்னா n-1 ஐகன் வேல்யூஸுமே 0னா இப்போ மிச்சம் உள்ள ஐகன் வேல்யூ ட்ரேஸ். சம் ஆஃப் தி ஐகன் வேல்யூ எஸ் சார். சம் ஆஃப் தி ஐகன் வேல்யூஸ் ட்ரேஸ்னால n-1 டைம்ஸ் 0 ஆட் பண்ணியிருப்பேன். அண்ட் மிச்சம் உள்ளது ட்ரேஸ் இங்க பீட்டா கொடுத்தனால மிச்ச ஐகன் வேல்யூ வந்து பீட்டான்னு வந்துடும் சார். மிச்ச ஐகன் வேல்யூ பீட்டா வராது, மிச்ச ஐகன் வேல்யூ 0வா தான் இருக்கும் சார். பீட்டாக்கு ஏதாவது வேல்யூ கரெக்ட் தான். சரி. ஸோ எனக்கு வந்து ஏங்கிற மேட்ரிக்ஸ்க்கு வந்து 0 n-1 டைம்ஸ் ஐகன் வேல்யூஸா இருக்குது அண்ட் பீட்டா 1 டைம் ஐகன் வேல்யூவா இருக்குது சார். ஸோ இப்போ நான் டிட்டர்மினன்ட் ஆஃப் I + A தான் கண்டுபிடிக்கணும். டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூஸ் கண்டுபிடிச்சா போதும். I + A உடைய ஐகன் வேல்யூஸ் வந்து எனக்கு வந்து எப்படி இருக்கும்னா ஐகன் வேல்யூ ஆஃப் I + ஐகன் வேல்யூ ஆஃப் A ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஏன்னா இப்போ இது ஒரு ஒரு ரிசல்ட் உண்டு. f(x) அந்த மாதிரி ஒரு பாலினாமியல் எடுத்தோம்னா f(A) உடைய ஐகன் வேல்யூஸ் வந்து f(λ)வா இருக்கும். வேர் λ இஸ் த ஐகன் வேல்யூ ஆஃப் A. அது ப்ரூஃப் பண்ணிடலாம் ஈஸியா. ஸோ அந்த கான்செப்ட் யூஸ்
இப்ப இருங்க வர நீங்க சொல்ற பிரகாரமே நான் எழுதுறேன், எல்லாருக்கும் புரியிட்டு அந்த ஆர்குமெண்ட். அதுல ஏதாவது தவறு இருந்தா நம்ம மாத்தலாம், கேக்குறேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. ஓகே இப்ப அவங்க என்ன சொன்னாங்க, ஏ சொன்னாங்க. ஏக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னன்னாக்கா ரேங்க் 1ன்றதுனால நல்லிட்டி n-1. அப்ப அது நல்லிட்டி n-1ன்றதுனால 0 வந்து ஐகன் வேல்யூ n-1 டைம்ஸ் வரும்ன்றாங்க. எப்படி? அப்ப நம்ம E0 கண்டுபிடிப்போம், டைமென்ஷன் ஆஃப் E0 கண்டுபிடிப்போம் இல்லையா? டிமென்ஷன் ஆஃப் E lambda கண்டுபிடிக்கிறதுக்கு this is equal to n minus rank of A minus lambda I. ஞாபகம் இருக்குதா பாரு, rank of A minus lambda I இப்படிதானே போடுவோம். n minus rank of A minus I. lambda வந்து அவங்க என்னன்னு சொல்லிட்டாங்கப்பா, 0ன்னு சொல்லிக்கிறாங்க. அப்ப 0ன்னு சொல்லிக்கிறதுனால இதனுடைய ரேங்க் மறுபடியும் A ஆயிடும். A னுடைய ரேங்க் 1ன்றதுனால ஜியோமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி என்ன வந்துடும், n-1 வரும். கரெக்டா தானே? அப்ப அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டியும் ஜியோமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டியும் சேமா? நல்லிட்டி தான் n-1 இருக்குது. அப்ப ஜியோமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி n-1ன்னு வந்தது. அப்ப உனக்கு அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஜியோமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டியை விட அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஜியோமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி ஈக்குவலா இருக்கும், இல்லைன்னா அல்ஜிப்ரிக் மல்டிப்ளிசிட்டி அதிகமா இருக்கும். லோக்கலா GM less than or equal to AM. இந்த GM அப்ப GM E0 னுடைய GM n-1 டைம்ஸ் வந்துருச்சு. அப்ப AM n-1 டைம்ஸ் வந்திருக்கலாம், இல்ல வேற ஒரு வேல்யூ வந்திருக்கலாம். கரெக்டா தானே? சோ அத வச்சுதான் அவங்க சொன்னாங்க. அப்ப A மேட்ரிக்ஸ்க்கு வந்து பார்த்தா 0 0 0 and so on 0 n-1 டைம்ஸ் வரும்னாங்க. அது ரீசன். ஏன்னா GM less than or GM n-1 வந்துச்சுன்னா அப்ப AM என்னவா இருக்கணும், n-1 இருக்கும், இல்ல என்ன இருக்கணும். அப்ப குறைஞ்சபட்சம் நமக்கு ஐகன் வேல்யூ 0 வந்து n-1 டைம்ஸ் அதனால வரணும். அது n-1 டைம்ஸ். எல்லா ஐகன் வேல்யூ சம் பண்றதுதான் ட்ரேஸ் ஆஃப் A. அது என்னது, பீட்டா. n- ஐகன் வேல்யூ 0 வந்தா இன்னொரு ஐகன் வேல்யூ என்னவா தான் இருந்தாகணும், சம் பண்ண பீட்டா வரணும். அப்ப இன்னொரு ஐகன் வேல்யூ என்னவா தான் இருந்தாகணும், பீட்டாவா தான் இருந்தாகணும், பீட்டாவா தான் இருக்கணும். கரெக்ட் தானே? அப்ப ஏனுடைய மொத்த ஐகன் வேல்யூ பீட்டா, சாரி 0 0 0 பீட்டா. சரியா? அவங்க ஒரு क्वेश्चन சொன்னாங்க. இப்ப I plus A, அதுக்கு முன்னாடி பொதுவா ஒரு கேள்வி கேக்குறமா, நீ பேசணும் இல்லையா? எஸ் சார். A plus B. சார் A plus B இல்ல சார். இல்ல அது இருக்கட்டும், இருங்க வரேன். இப்ப ஏக்கு ஒரு ஐகன் வேல்யூ கரஸ்பாண்டிங்கான V, பிக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏக்கு ஒரு ஐகன், இப்ப உங்களுக்கு லாம்டா வந்து பாத்தீங்கன்னா ஐகன் வேல்யூ ஆஃப் A, B1 ஐகன் வெக்டர் ஆஃப் ஏவா இருந்தா A plus Bக்கு இது சொல்ல முடியுமான்னு கேக்குறேன். சார் சொல்ல முடியாது. லாம்டா வந்து ஐகன் வேல்யூ ஆஃப் A plus B இருக்கும்னு கேக்குறீங்களா சார்? A plus இல்ல, A னுடைய ஐகன் வேல்யூ தெரிஞ்சா A plus Bக்கு ஐகன் வேல்யூ சொல்ல முடியுமான்னு கேக்குறேன். இல்ல சார் சொல்ல முடியாது சார். சொல்ல முடியாது. சரி, அப்ப இங்க வாங்க, இங்க வந்து சொல்லுங்க. இப்ப சொல்லுங்க. இப்போ இத வந்து ஒரு x+1 பாலினாமியல் மாதிரி பார்த்தோம்னா அதுல A சப்ஸ்டிட்யூட் 1 plus x. ஓகே. சோ இது வந்து f of a பார்க்கும், f of x 1 plus x னு வச்சா f of a வந்து I plus a அப்படினு கிடைக்கும் சார். சோ இதோடைய அதாவது f of a உடைய ஐகன் வேல்யூஸ் வந்து வேற ஒண்ணும் இல்ல, f of lambda-வா தான் வரும், where lambda is an eigen value of a. இருங்க, f of a இதுவா இருந்ததுன்னா, அதாவது f of x இது, f of a இதுவா இருந்தா lambda வந்து ஐகன் வேல்யூவா இருந்தா f of lambda பாரு ஐகன் வேல்யூ ஆஃப் this, அப்படிதானே சொல்றீங்க? எஸ் சார். அதே அது I a square a cube and so on எது வந்தாலும் இது யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணலாம். எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது அந்த ரிசல்ட் என்னன்னாக்கா, இப்ப a வந்து ஒரு n by n மேட்ரிக்ஸ், f of a equal to I plus a square plus some a power k a power 3 plus by 2 and so on ஏதோ சம்திங் இருக்குதுன்னு வச்சுக்கோ, a power n by some n plus 1 இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோ. இப்ப a lambda f of lambda is
f of lambda is eigenvalue of this polynomial matrix. each one என்னது இப்போ மேட்ரிக்ஸ் இந்த polynomial இருக்குது இல்லையா, இது ஒரு மேட்ரிக்ஸ் தான், b மேட்ரிக்ஸ் தான். a க்கு lambda eigen value வருதுன்னா f of lambda வந்து eigen value of this. சரிதானே? சோ சொல்ற கான்செப்ட் கரெக்ட் தான். அப்படியும் போலாம், இப்படியும் வரலாம். எப்படி வரலாம்னாக்கா, இப்ப இதுக்கு ஒரு இப்ப இந்த வந்து பாத்தீங்கன்னா 0 ஐகன் வெக்டர் ஐகன் வேல்யூன்றதுனால அதுக்கு ஒரு ஐகன் வெக்டர் இருக்கும் v1. அப்ப i plus a times of v1 என்ன வரும்? பிரிக்கலாம். i times of v1 plus a times of v1 பிரிக்கலாம். இதுக்கு என்ன ஆயிடும்? 0 into v1 ஆயிடும். இது என்ன ஆயிடும்? அப்ப 1 plus 0 into என்ன ஆயிடும் உனக்கு? v1 ஆயிடும். கொஸ்டின் என்னன்னாக்கா, நீங்க இந்த கான்செப்ட் யூஸ் பண்றது கரெக்ட் தான், எந்த மிஸ்டேக்ஸும் கிடையாது. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏல வர்றதுனால எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனா a plus b வர எது சொல்ல வந்தா, இன் டேர்ம்ஸ் ஆஃப் a b இருந்தா இது போல a க்கு ஐகன் வேல்யூ தெரிஞ்சா a plus b க்கு நம்மளால சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்கா, a க்கு வர ஐகன் வெக்டர் b க்கு ஐகன் வெக்டரா வரணும்னு அவசியம் இல்லை. ஆனா இங்க ஐடென்டி மேட்ரிக்ஸ்ன்றதுனால இந்த இடத்துல ஹோல் நான் ஜீரோ வெக்டருமே ஐகன் வெக்டர். அப்ப ஏது யாரோட ஐகன் வெக்டர் வராங்களோ அவங்க எல்லாம் யாருக்கு வருவாங்க? ஐடென்டி மேட்ரிக்ஸ் ஐகன் வெக்டரா வருவாங்க. அதனால நான் இப்படி பிரிச்சு எழுதுறேன், 1 plus 0ன்னு எழுதுறேன். சரிதானே? அப்ப இதனுடைய ஐகன் வேல்யூல என்ன ஃபார்மேட்ல இருக்கும்? 1 plus 0 அது போல n-1 டைம்ஸ் வரும். ஆமா தானே? லாஸ்டா பீட்டா இருக்குது. அப்ப 1 plus பீட்டான்னு ஒரு ஐகன் வேல்யூ வரும். அப்ப இந்த மேட்ரிக்ஸுக்கு ஐகன் வேல்யூன்னு ஒன்று வந்தா 1 plus 0 1 plus 0 n-1 டைம்ஸும் 1 plus பீட்டான்றது என்னது? லாஸ்ட் ஐகன் வேல்யூ. சோ இதனுடைய ப்ராடக்ட் தான் என்னது? இது ஆல்பா. ஆமா, இதனுடைய ஐகன் வேல்யூ தானே. அப்ப இதனுடைய ப்ராடக்ட் தான் ஆல்பா. கரெக்ட் தானே? அப்ப 1 into 1 into அப்ப 1 into 1 plus பீட்டா அவ்வளவுதான் இருக்கும். கரெக்ட் தானே? அப்ப 1 plus பீட்டா தான் யாரு? ஆல்பா. கரெக்ட் தானே? ஆல்பா வந்து 1 plus பீட்டான்னு சொல்லியாச்சு. இப்ப நமக்கு அந்த பி ஆப்ஷன்ல ஆல்பா மைனஸ் பீட்டா என்ன வந்துடும்? இதுல இருந்து எடுத்துட்டு வந்துடலாமா? ஆல்பா ஈக்குவல் டு 1 plus பீட்டான்னு வந்தது. பீட்டா வந்து சைடு எடுத்துட்டு வந்தா என்ன ஒரு ஆல்பா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு 1ன்னு வந்துடும். சோ அதனால இந்த ஆப்ஷன் ட்ரூ. அதனால இந்த ஆப்ஷன் ட்ரூ. இஸ் தேர் எனி क्वेश्चन? ஓகேவா? சரி, நான் கேட்டேன் அந்த 1/1 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி கோஃபேக்டர் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு. யோசிங்க. அடுத்து இன்னொரு ப்ராப்ளம் போடலாமா? இதெல்லாம் ஒண்ணு போடுவோம். இருங்க, இந்த யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் தெரியும். ஸ்டேட் பாக்குறேன், நீங்க என்ன பண்றீங்கன்னு பார்க்கலாம். தெளிவா தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. விச் ஆர் த ஃபாலோயிங்? நேத்து ஒரு தம்பி என்கிட்ட ஏதோ ஒரு கொஸ்டின் ஒண்ணு யாரோ வாட்ஸ்அப்ல கேட்டான். அவங்க ஆன்லைன்ல இருக்கிறீங்களா? இந்த குரூப்ல கூட கேட்டிருந்தாரு. இருக்கிறீங்களா? அவங்க ஏதோ ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டு அது கன்வர்ஜென்டா -1 கன்வர்ஜென்ட் ஆகுது சார் அப்படின்னு கேட்டதுக்கு நான் நாளைக்கு கிளாஸ்ல சொல்றேன்பான்னு இருந்தேன். இருக்கிறீங்களா? அவங்க இருந்தா அந்த கொஸ்டின் போவேன். இல்ல, சரி இதை சொல்லுங்க. இதெல்லாம் நீங்க ஸ்டாண்டர்டா பார்த்த ப்ராப்ளம்ஸ் தான். யாரெல்லாம் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் வருவாங்கன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ரீமான் இன்டகிரபிள் தெரியுமா எல்லாருக்கும்? அதுல ஒரு ப்ராப்ளம் போட்டாருங்க. ரீமான் இன்டகிரபிள் போடுங்க சார். இல்ல ரொம்ப டிஃபிகல்ட்டியா இருக்குன்னு விட்டு போயிட்டு லெஃப்ட் ஆயிட்டு எத்தனை பேர் இருக்கிறாங்க பாரு. அது எனக்கு அதாம பயமா இருக்குது. ஆன்லைன்ல ப்ராப்ளம் இறங்கி போடலாம், புரியலன்னா கம்மனு அது பாரு போயிட்டாங்க பாரு. 56 பேர் இருக்கிறாங்களா? அது ஒரு பிரேக் கொடுத்தோம்,
90 பேர் 88 பேர் இருந்தாங்க, ஒரு பிரேக் கொடுத்து போயிட்டாங்க பாரு. சரி, இந்த ப்ராப்ளம் ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். நான் வந்தது சிடி சார். சிடியா? எஸ் சார். சிடி நான் வேற யாருங்க? நான் வேற யாருக்கு ஆன்சர் வந்தது? சிடி. சிடி இதுவா? சிடி. சிடி ஆன்சர் சொன்னீங்க. ஏன் வராது சார் 1/x யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ்னா நம்மளுடைய என் பாயிண்ட்ஸ்ல நம்ம கண்டினியூஸ் அப்படின்னு சொல்ல முடிஞ்சதுன்னா அது யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் சொல்லுவாங்க சார். ஸோ 0ன்ற பாயிண்ட்ல 1/x இஸ் நாட் கண்டினியூஸ் சார். இன்னும் கொஞ்சம் ப்ராப்பர் என் பாயிண்ட்ல என்னன்னு சொல்லணும், கண்டினியூஸ் சொல்ல முடிஞ்சா யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். 0ன்ற பாயிண்ட்லயும் 1ன்ற பாயிண்ட்லயும் கண்டினியூஸ் ப்ராப்பர்ட்டியை கொண்டு வந்தா யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ். சரி. ஓ உங்களுக்கு கண்டினியூ. சரி, இப்படி கொண்டு வரேன். இப்ப 0ன்ற பாயிண்ட்லயும் 1ன்ற பாயிண்ட்லயும் தான் இருக்குது. இப்ப கண்டினியூ சொல்ல முடியுமா அத? சார் ஆக்சுவலி என் பாயிண்ட்ஸ்ல லிமிட் எக்ஸிஸ்ட் ஆனாலே யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் சொல்லலாம். இத எக்ஸிஸ்ட் ஆகுது. 1க்கு லிமிட் இது, 0க்கு லிமிட் இது. பேசும்போது ப்ராப்பரா சொல்லணும், ப்ராப்பரா பேசணும். நீங்க கேப் விட்டு பேசுறதுனால தான் நான் அந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு வரேன். நீ ஸ்டேட்மெண்ட் தெளிவா பேசுனே நாங்க வர மாட்டேன். ஆமா தானே? இது மாதிரி கேட்டு விட்டாங்கன்னா என்ன பண்ணுவா? என் பாயிண்ட்ல கண்டினியூஸ் ஆகுது கேட்டு விட்டுருவியா? பேசுங்க. சரி, ஓகே. எனிவே வேற யாராவது பசங்க யாராவது ஆன்லைன்ல இருக்கிறீங்களா? பார்த்து இன்ஸ்டியூட் பசங்க சொல்லு பார்க்கலாம். நீங்க என்ன லட்சணத்துல இருக்கிறீங்க பார்க்கலாம். யாரும் இல்லையா? பேசுறதே பேசுறாங்க ஓடுருவாங்க. மைமோனி சார் இல்லையா? சார் அவங்க சொன்னதையே எப்படி சொல்லலன்னா சார், எஃப் இஸ் கண்டினியூஸ் ஆன் அந்த இன்டர்வல் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த எண்ட் பாயிண்ட்ல லிமிட் எக்ஸிஸ்ட்னா இப்ப நம்ம சொன்னது ட்ரூ வரும் சார். வெரி குட். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் யாரா இருந்தா கொஞ்சம் ப்ராப்பரா சொல்லுங்களேன். என்ன புக் படிக்கிறீங்க அனாலிசிஸ்க்கு? வாய் திறக்க மாட்டீங்க. சரி. F is uniformly continuous on the interval if and only F tilde extension function F tilde is continuous on closed interval a comma b. ஞாபகம் இருக்குதா? ஓப்பன் இன்டர்வல்ல யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் இருந்தா ஹோல் செட்டுக்கு என்ன பண்ணலாம்? அதனுடைய a பார் a க்ளோஷருக்கு என்ன பண்ணலாம்னாக்கா ஃபங்க்ஷன் கண்டினியூஸா எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். அந்த எக்ஸ்டென்ஷன் ஃபங்க்ஷனுக்கு பேர் தான் எஃப் டில்டான்றேன். சரியா? எஃப் இஸ் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸா, யூனிஃபார்ம்லி இருந்தா எஃப் டில்டா கண்டினியூஸா கொண்டு வரலாம். எங்க? என் பாயிண்ட்டுக்கு சேர்த்து. சரியா? அதுக்கு பேர் தான் கண்டினியூஸ் எக்ஸ்டென்ஷன் தியரம்னு அர்த்தம். எஃப் யூனிஃபார்ம்லி கண்டினியூஸா இருந்தா கொண்டு வரலாம், கண்டினியூஸா இருந்தா கொண்டு வர முடியாது. இது ஓகே? சொல்றது புரியுதா பாரு?
இது கண்டினியூஸா இருந்தா இப்ப நீங்க லாஸ்டா சொன்னீங்கல்ல அவங்களுக்கு தான் அந்த இது சொல்றேன். கண்டினியூஸா இருந்தா நம்ம என் பாயிண்ட் கொண்டு வரலாம் சார் நீங்க இல்லையா? கண்டினியூஸா இருந்தா பண்ண முடியாது. யூனிஃபார்ம்லி கண்டினியூஸா இருந்தா தென் என்ன பண்ணலாம், அந்த காம்பாக்ட் இன்டர்வலுக்கு கண்டினியூஸ் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலாம். அப்ப அந்த நியூ ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் எக்ஸ்டென்ஷன் கொடுக்க முடியல, கண்டினியூஸ் எக்ஸ்டென்ஷன் தேர்னு சொல்றது. சரியா? மைக் பேசுறதா பேசுங்க, இல்ல கட் பண்ணு, காது வலிக்குது. சரி, அப்ப இந்த ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 1/x என்ற ஃபங்க்ஷன் 0 to 1ல யூனிஃபார்ம்லி கண்டினியூஸா இருந்தா இதனுடைய f tilde என்னவா இருக்கும்? f tilde என்னவா இருக்கும்? கண்டினியூஸா இருக்கும். அந்த 1/x யூனிஃபார்ம்லி கண்டினியூஸா இருந்தா அதனுடைய கண்டினியூஸ் எக்ஸ்டென்ஷன் என்னவா இருக்கும்? கண்டினியூஸா இருக்கும். அந்த f tilde ஃபங்க்ஷன். f tilde எப்படி டிஃபைன் பண்ணுவீங்கன்னாக்கா f x belongs to எங்க a to b ல, x equal to a ல சம் L1, x equal to b ல சம் L2 இப்படி டிஃபைன் பண்ணோம். இதான் லிமிட். இது ஃபங்க்ஷன் டேக்ஸ் வேல்யூ L1. அவருடைய அசம்ப்ஷன் என்ன இருக்குன்னாக்கா லிமிட் x goes to a f tilde of x is equal to L1 வரணும். அடுத்தது லிமிட் x goes to b f tilde of x equal to L2 வரணும். இது ஃபங்க்ஷன் டேக்ஸ் வேல்யூ, இது லிமிட் வேல்யூ. ஃபங்க்ஷன் டேக்ஸ் வேல்யூ லிமிட் வேல்யூ சேம், அதாவது கண்டினியூஸ் வரும். இதுதான் லிமிட் எக்ஸிஸ்ட்னு சொல்றாங்க அந்த பசங்க சொல்றது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க இல்லையா, அவங்க லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுன்றது இதுதான் அதுக்கு அர்த்தம். அப்படியே இது ஃபங்க்ஷன் டேக்ஸ் வேல்யூ, அதாவது f tilde என்ற ஃபங்க்ஷன் a என்ற இடத்துல அந்த லிமிட் வேல்யூ எக்ஸிஸ்ட் ஆச்சு அப்படின்னாக்கா ரெண்டு ஈக்குவல் இருந்தா f tilde கண்டினியூஸ் ஆயிடும். f tilde கண்டினியூஸ் ஆயிடுச்சுன்னா அப்ப இது என்ன ஆயிடும்? இஃப் அண்ட் ஒன்லி போடுறேன். அப்ப f வந்து யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் ஆயிடும். அப்ப இந்த 1 என்ற ஃபங்க்ஷன் என்ன ஆயிடும் பாரு, ஃபங்க்ஷன் வந்து அட் 0 நீங்க என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆனா 0 லிமிட் எங்க போகுது? லிமிட் எங்க போகுது? இன்ஃபினிட்டி நோக்கி போகுது. அப்ப லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். இந்த சைடு எல்லாம் போய் சேர்ந்துருச்சு. ஆனா ஒரு சைடு எக்ஸிஸ்ட் ஆகுது. எந்த ஒரு சைடு? இது 0-1னா 1ல லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஆனா ரைட் சைடுல இந்த 0-1 என்ன கிடையாது, லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகல. அப்ப உன்னால கண்டினியூட்டி எக்ஸ்டென்ஷன் எண்ட் பாயிண்ட்ல கொண்டு வர முடியல. அதனால இது என்ன கிடையாது, f tilde கண்டினியூஸா கொண்டு வர முடியல. அதனால f என்ன கிடையாது, யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் கிடையாது. இது ஒரு ஐடியா. என்ன ஒண்ணு என்னன்னாக்கா யூனிஃபார்ம்லி கண்டினியூஸ் இருந்தா இட் கேரிஸ் கோஷி சீக்வன்ஸ் டு கோஷி சீக்வன்ஸ். இதுல ஒரு கோஷி சீக்வன்ஸ் கொடுத்தீங்கன்னா இமேஜ் கோஷி சீக்வன்ஸா இருக்கணும். இது யூனிஃபார்ம்லியா இருந்தா f is uniformly continuous on the set A or any set on the set X na, then f carries Cauchy sequence to Cauchy. அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து இன்புட் கோஷியா கொடுத்தா அவுட்புட்டும் கோஷியா காட்டும், ப்ரொவைடட் f என்னவா இருந்தா யூனிஃபார்ம்லியா இருந்தா. இந்த ஃபங்க்ஷன் யூனிஃபார்ம்லியா இருந்தா xn equal to 1/n என்றது கோஷி சீக்வன்ஸ் தான் இங்க. அப்ப f of x என்ன வரும்? xனா xn, அதாவது xn f of xn equal to 1/n. அப்ப f of xn என்ன வரும்? f of 1/n. f of 1/n என்ன வரும்? 1/1/n. this is equal to n ன்னு மாறும். n வந்து கோஷி சீக்வன்ஸா ஆர்ல கிடையாது. ஏன்? கோஷி சீக்வன்ஸ் எல்லாம் பவுண்டட். ஆமா தானே? கோஷி சீக்வன்ஸ் எல்லாம் பவுண்டட். இது என்ன கிடையாது, என்ன இஸ் நாட் பவுண்டட். அப்ப therefore என்னது, இது யூனிஃபார்ம்லியா இருந்தா இட் கேரிஸ் கோஷி டு கோஷியா போயிருக்கும். அப்ப இதனுடைய கான்ட்ராபாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் என்னது, கோஷிக்கு எத்தனை போல, அதனால யூனிஃபார்ம்லே கிடையாது அப்படியே சொல்லலாம். ஓகே, சோ அதனால இது யூனிஃபார்ம்லி கிடையாது. வாட் அபவுட் sin of 1/x? இதே போல சிமிலரா போடுங்க மத்த ப்ராப்ளம். வாட் அபவுட் sin of 1/bx? ஆன்லைன் ப்ளீஸ். sin of 1/x யாராவது பேசுறீங்களா, சொல்றீங்களா? sin of 1/x எல்லாம் கிராஃபிக்கலாவே சொல்லிட்டு போயிடலாம். அது sin of 1/x கிராஃப் எப்படி இருக்கும்? என்னவா அமைதியா இருக்குமா?
ஸோ இப்படி ஆசிலேட் ஆகும். ஆமா தானே, ஆசிலேட் ஆகும். 1/x கண்டினியூஸ் எங்க 0 to 1ல 1/x கண்டினியூஸ், sin x கண்டினியூஸ், கம்போசிஷன் கண்டினியூஸ். அப்ப sin of 1/x என்பது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். சரியா? இது யூனிஃபார்ம்லியா இருந்தா இங்கத்துக்கு இங்க என்ன பண்ணலாம், கண்டினியூஸ் எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம். கரெக்ட் தானே? அதான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன f tilde கண்டினியூஸ் எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம். இதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்படிதான் ஆசிலேட் ஆகிட்டு இருக்கோம். இந்த இடத்துல எங்கேயோ ஒரு இடம் நிப்பாட்டும். சைன் ஆஃப் 1 வேல்யூன்னு கொடுத்து விட்டுறலாம் நீ. ஆனா சைன் ஆஃப் 0 நெருங்கும் போது ஆசிலேட் ஆகிட்டே தான் இருக்கும். சைன் 0ல ஃபங்க்ஷன் வேல்யூ என்ன கொடுப்ப, சைன் ஆஃப் 1/0ல. அட f tilde எப்படி டிஃபைன் பண்ணுவ, f tilde of x is equal to என்னது, f of x அப்படியே இருக்குன்னா sin of 1/x when x belongs to என்னது open 0 to 1 at x equal to 1ல sin 1னே கொடுத்துக்கோ. at x equal to 0ல என்ன கொடுப்ப, சம் L1 தான் கொடுப்ப. கரெக்ட் தானே? 0 லிமிட் எது, லிமிட் x goes to 0 f tilde of x என்ன வரும் சொல்லு பார்க்கலாம். லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஆகும். ஏன் இங்க பாத்துக்க, நல்லா நீட்டா புரிஞ்சுக்கோ. இப்ப இப்படி டிராவல் பண்றேன், எப்படி டிராவல் பண்றேன்னாக்கா இதுல இருந்து இப்படி ஒரு ஜம்ப் போறேன், இந்த எட்ஜ் இடிக்குது இல்லையா 1 அது x1 x2 x3 x4 and so on, இது இடிச்சுக்கிட்டே ஒரு 1 மேல வர மாதிரியே இருக்கும். அப்ப xn goes to 0 f of xn goes to என்ன போவான், எங்க போவான் 1 1 என்னது அவுட்புட் 1 1 தானே வந்துகிட்டே இருக்குது. அப்ப 1 இருக்கும் f of xn. சரியா? மறுபடியும் பாரு, இன்னொரு சீக்வன்ஸ் கொடுக்குற yn goes to 0 f of yn என்ன எடுக்கும் பாரு. f of yn எப்படி கொடுக்குறனாக்கா இங்க -1 இருக்குது இல்லையா, -1ல எட்ஜ் ஆகுது இல்லையா, y1 y2 y3 y4 y5 y6 and so on. yn goes to 0 இது 0 நோக்கி வருது. f of yn எதை நோக்கி போகுது, -1 நோக்கி போகுது. ரெண்டு சீக்வன்ஸ் 0க்கு வருது, ஆனா அதோட இமேஜ் சீக்வன்ஸ் வேற போகுது பாரு. கன்வர்ஜனா லிமிட் எக்ஸிஸ்ட்னா என்ன அர்த்தம், எப்பப்பெல்லாம் 0 நோக்கி வரையோ அப்பப்ப f of x அதே நம்பருக்கு வரணும், ஒரே நம்பருக்கு இருக்கணும். அப்பதான் L1 வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன லிமிட் எக்ஸிஸ்ட்னு சொல்ல முடியும். ஃபங்க்ஷன் டேக்ஸ் வேல்யூ என்ன வேணாலும் வச்சுக்கலாம். நான் சொல்றது புரியுதா? அப்ப இது வந்து உனக்கு f of 0ல நீ ஏதாவது ஒரு வேல்யூ வச்சுக்க, L1 வச்சுக்க, அது பிரச்சனை கிடையாது. ஆனா இது என்ன கிடையாது, எப்பப்பெல்லாம் 0 நோக்கி லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும். இப்ப நான் இந்த எக்ஸ்டர்னல் வந்து மேல இடிக்குது இல்லையா, அந்த ட்ராக்ல 1 1 வந்தனா லிமிட் அந்த டைம் 1 வருது. இன்னொரு டைம் இப்படி 0 நோக்கி பண்ணும்போது இங்க கீழே -1 தொடும் போது அந்த மாதிரி y1 எடுத்தனா அப்ப -1 வருது. அப்ப லிமிட் என்ன கிடையாது, டஸ் நாட் எக்ஸிஸ்ட். உன்னால லிமிட் கொண்டு வர முடியாது. அதனால என்ன பண்ண முடியாது, ரைட் சைடுல அந்த 0 வந்தா என்ன பண்ண முடியாது, கண்டினியூஸ் எக்ஸ்டென்ஷன் கொண்டு வர முடியாது. இது ஓகே, கண்டினியூஸ் எக்ஸ்டென்ஷன் கொண்டு வர முடியாது. அதனால என்ன கிடையாது, இது ஒரு சைடு, அதாவது ஒரு சைடு உன்னால கண்டினியூஸ் எக்ஸ்டென்ஷன் கொடுக்க முடியல கூட ஃபெயிலியர் தான். இதுவும் அந்த இந்த ஃபங்க்ஷனும் 1ல கண்டினியூஸ் எக்ஸ்டென்ஷன் கொடுக்க முடியுது, ஆனா 0ல கொடுக்க முடியல. இதுவும் என்ன 1ல கொடுக்க முடிஞ்சது, ஆனா 0ல கொடுக்க முடியல. அதனால இதுவும் கிடையாது. இது ஓகே, சரியா? ஆன்லைன்ல ஓகேவா? ரொம்ப டீடைலா படிக்கணும். ஆன்லைன்ல நீ ஏதாவது யூடியூப் பார்த்துக்கிட்டோ இல்ல நீயா ஏதாவது படிச்சுக்கிட்டோ இன்டர்வியூக்கு போனா உனக்கு பிடிச்ச அப்படியே உட்கார வச்சிருவாங்க. வீட்டுல இருந்து கூட படி, உன்னை வானான்லாம் சொல்ல, பட் கான்செப்ட் ரொம்ப கிளியரா பேசணும். இதனால அது வருது சார், இது வருது சார், இப்படி இருக்கலாம் சார், நன்னேகா இழுத்துரும் அனுப்பிட்டுருவாங்க. எல்லாம் பெருசா மதிக்க மாட்டாங்க. கான்செப்ட் ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியணும், அதை வச்சு பேசணும் நம்ம மேக்ஸ். சரியா? ஓகே, எனிவே ஜியோமெட்ரிக்கல் அப்ரோச் அவ்வளவு இருக்குது பாருங்க. சிம்பிளா முடிச்சு விட்டு போயிடலாம். சரி, இந்த ப்ராப்ளம் சிடிக்கு என்ன யார் சொல்றது, ஆன்லைன்ல யார சிடின்னு ஆன்சர் சொன்னேன். எதுக்கு ரொம்ப ஏதாவது பேசுவாந்தாலும் ஏதாவது சொல்லுவார் எதுக்கு. சரியா? எக்ஸ் இன்ட்டு சைன் ஆஃப் 1/x ஏன்னாக்கா எக்ஸ் இன்ட்டு சைன் ஆஃப் 1/x மாடுலஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு என்னது மாட் எக்ஸா இருக்கும். மாட் எக்ஸ் ஓபன் பண்ணி விட்டே என்ன இருக்கும், minus mod x less than x into sin of 1/x less than mod x படி இருக்கும். சரிதானே? mod x படி இருக்கும், minus mod x படி இருக்கும். இது ஓகே.
சோ இதுக்குள்ளதான் இந்த கர்வ் x into sin 1/x இருக்கும். ஆட்டோமேட்டிக் யோசிச்சு பாரு, இந்த கர்வ் வந்து பாத்தீங்கன்னா இப்படி வரும். சரி சரி, இங்க கவனிப்பேன். இப்ப இந்த mod x இந்த sin x கர்வ் இப்படி இருக்கும். இப்ப இதுக்கு அழகா x goes to 0 என்னும்போது 0 போய் அப்ரோச் பண்ணுது. அப்ப கிளியரா வந்து பாத்தீங்கன்னா லிமிட் x goes to 0 x into sin of 1/x என்ன ஆயிடும், 0க்கு லிமிட் எக்ஸிஸ்ட் ஆயிடும். அப்ப இந்த 1 என்ற சைடுல உனக்கு பிரச்சனை இல்லை. 1 என்ற சைடுல என்னது, லிமிட் x goes to 1 அப்படின்னாக்கா இது என்ன 1 into x into sin of 1/x this is equal to sin 1 ஆயிடும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இத லிமிட் எக்ஸிஸ்ட்ன்றதுனால ஃபங்க்ஷன் டேக்ஸ் வேல்யூ, இதான் லிமிட் வேல்யூனாக்கா அப்ப ஃபங்க்ஷன் டேக்ஸ் வேல்யூ என்னன்னு பண்ணி விட்டுறலாங்க, x into sin 1/x. அப்ப இங்க போடும்போது L1 என்ன போட்டுக்கலாம், at 0ல 0ன்னு கொடுத்துக்கலாம், மீதி 1ல sin 1 கொடுக்கலாம். இதுதான் எக்ஸ்டென்ஷன் லிமிட். அப்ப நம்மளால எக்ஸ்டென்ஷன் லிமிட் கொடுக்க முடியாது, அதனால இது யூனிஃபார்ம்லி கண்டினியூஸா வந்துரும். சரியா? சிமிலரா சேம் திங் ஃபார் என்ன d க்கு செய்யணும், கண்டினியூஸ் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும். எப்படி கண்டினியூஸ் எக்ஸ்டென்ஷன் கொடுப்பா, அந்த f டயகிராம் பாரு, sin x by x when x என்னது, x belongs to open and 0 to 1, x equal to 1 என்னது sin 1/1 உனக்கு பிரச்சனை கிடையாது. அப்ப sin 1 கொடுத்துக்கோ, ஏன்னா லிமிட் வேல்யூ அதான் வரும். at 0ல L1 என்னன்னு தெரியாது. அப்ப 0ல sin 0/0ன்னு வரும். அப்ப உனக்கு லோபிதால் அப்ளை பண்ணிடுவ. லோபிதால் அப்ளை பண்ண என்ன வரும், sin 0/0 1 L1 equal to 1ன்னு கொடுத்துட்டா முடிஞ்சு போகுது. சரியா? இதான் லிமிட் எக்ஸிஸ்ட்னு நீங்க சொன்னது காரணம். f யூனிஃபார்ம்லி கண்டினியூஸா இருந்ததுன்னா என்ன பண்ணலாம், எண்ட் பாயிண்ட்க்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலாம், எண்ட் பாயிண்ட்க்கு எக்ஸ்டென்ஷன் கொடுக்கலாம். இஸ் இட் ஓகே? ஓகேவா? சரி, இன்னும் ஒரு ப்ராப்ளம் போட்டா இல்ல கிளம்பணுமா? இன்னும் ஒரு ப்ராப்ளம், பேசிக்கா ஒரு ப்ராப்ளம் ஈஸியா போடுற மாதிரி டோபாலஜி ப்ராப்ளம் தேவையில்லை நினைக்கிறேன். எதில் போட்டா, அல்ஜிப்ராவிலே போட்டா? சார் இன்னர் ப்ராடக்ட்ல ஏதாவது போடுங்க சார். இன்னர் ப்ராடக்ட்லயேமா? சரி போடுவோங்க. ஒரு ப்ராப்ளம் எங்கேயே இருந்தது பார்த்தேன். இந்த ரீமான் இன்டெகிரல் ப்ராப்ளம் ஒன்று இருக்குது, அதை போட்டா எப்படி ஈஸி தான். அது சும்மா ஈஸியான ப்ராப்ளம் தான். சரி போடலாம், எடுக்கலாம். முப்பது நேரம் ஓகேனா பரவாயில்ல, நான் எடுக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை. ரீமான் இன்டெகிரல் ப்ராப்ளம் குயிக்கா எழுது போலாம், எழுதி உடனே போடலாம். Consider the identity function. Consider the identity function f of x equal to x on 0 to 1. Let Pn be the partition. Pn be the partition that
divides I into interval வந்து I ன்னு கொடுத்துக்கறாங்கப்பா into n equal parts. N equal parts. If u of f comma pn and L of f comma pn are the upper sum and lower sum respectively, and an equal to u of f comma pn minus L of f comma pn, then option A, limit n tends to infinity n into an equal to 0. B, summation an is convergent. Option C, an is strictly decreasing. The symbol போட்டுறேன், strictly decreasing. dn, summation an into an plus 1, n equal to 1 to infinity, equal to 1. இதெல்லாம் பார்ட் சி ப்ராப்ளம், ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம்ஸ். 10 ப்ராப்ளம் போட்டா போறோம். பத்தே 10 ப்ராப்ளம் போட்டா ஈஸியா முடிச்சு விட்டுறலாம். போட்டு போகலாம் குயிக்கா. என்னாச்சு நோட்டேஷன் புரியுதா பாருமா முதல் குயிக்கா. நான் போட்டு விட்டா இத போடுங்க, குயிக்கா போடுங்க. கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் புரியுதா பாரு. எஃப் வந்து என்னது ஐடென்டி ஃபங்க்ஷன், 0 to 1ல ஐடென்டி ஃபங்க்ஷன், 0 to 1ல ஐடென்டி ஃபங்க்ஷன். சரியா? ஓகே. உங்களுக்கு அந்த அப்பர் சம் லோவர் சம் மீனிங் தெரியுமா? u of f comma p என்ன மீனிங், எல்லாம் p மீனிங் தெரியுமா? u of pn comma f னா என்ன அர்த்தம்? கேபிட்டல் mi into del xi, ஞாபகம் இருக்குதா? சமேஷன்ல போடணும், சமேஷன் கேபிட்டல் mi into del xi. ஓடிட்டு போற பயந்துக்குன்னு சும்மா நான் படம் மூலியமா காட்டுறேன். I equal to 1 to n, பார்ட்டிஷன் n பீசஸா உடைக்கணும். சரி, நான் படம் பிக்சர் மூலியமா காட்டுறேன். அப்பர் சம் லோவர் சம் நீங்க பாத்துக்கோ. n ஈக்குவல் பார்ட்ஸா வெட்டேன். யாரு? 0 to 1, 0 to 1 இல்லையா? அப்ப 0ல இருந்து 1 n ஈக்குவல் பார்ட்ஸா வெட்டினா ஒரு பீஸ் லென்த் என்னது 1/n லென்த் வரும். அப்ப இது 0, 1/n, 2/n, 3/n, 4/n, 5/n and so on. இது n/n கடைசி அப்படி இருக்கும். ஒரு பீஸினுடைய லென்த் 1/n, ஒரு பீஸினுடைய லென்த் என்னது 1/n. இதுல அப்பர் சம்மனா என்ன, இந்த இருக்குதா அந்த கேப்ல எங்க எடுக்குது 1/n தான் இருக்குது. அப்ப இதுல பார்த்தா 1/n ல இருந்து 2/n இந்த எட்ஜ்ல தான் அதிகமா இருக்கும். அப்ப உனக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், உனக்கு இப்படி வரும். இதுல பாத்தீங்கன்னா 3/n, அப்ப இப்படி வரும் உனக்கு. சோ ஆன் இப்படி இருக்கும். அப்ப இந்த ரெக்டாங்கிள்லாம் இல்லையா, இது எல்லாத்தையும் ஷேடோ பண்ணி ஆட் பண்ணதான் அதான் உனக்கு ஏரியா ஃபார் u of p, f ன்னா அதான் மீனிங். அப்பர் சம்மன்னு அர்த்தம்.
ஆனா இது ஃபங்க்ஷன் வந்து லென்த் 1/n. அப்ப நீங்க அதை ரெக்டாங்கிள் ஏற்று கண்டுபிடிப்பீங்க, எல் இன்டு பின்னு கண்டுபிடிப்பீங்க. அப்ப இத பிரெத் வந்து 1/n, ஹைட் வந்து எதுல வருது? 1/n வருது. அதே போல இதனோட பிரெத் 1/n, ஹைட் என்னது? 2/n. பிரெத் என்னது? 1/n, ஹைட் வந்து 3/n. அப்ப எல்லாத்தையும் சம் பண்ணா என்ன ஆயிடும்? இந்த ஹைட்ன்றது தான் mi, டெல் xi-ன்றது அதனுடைய லென்த், வித் வந்து ஈக்குவல் பார்ட்ஸ் அவங்களே சொல்லிட்டாங்க, n ஈக்குவல் பார்ட்ஸ். அப்ப எல்லாத்துக்கும் 1/n வரும். கரெக்ட் தானே? அப்ப இதை ஆட் பண்ணா என்ன வரும் பாரு இதுல? 1/n இன்ட்டு ஹைட் என்னது? 1/n பிளஸ் இதுல என்னது? 1/n மறுபடியும் ஹைட் என்னது? 2/n. கரெக்டா? எல்லா இடத்துலயும் பேஸ் வந்து 1/n, ஹைட் வந்து என்னது? அடுத்த 3/n, அடுத்த 4/n. கரெக்டா? 3/n பிளஸ் ஆன் சோ ஆன் 1/n இன்ட்டு n/n. இப்படி இருக்கும். சரியா? எல்லா இடத்துலயும் டினாமினேட்டர் என்ன இருக்குது? n² இருக்குது. தூக்கி வெளியே போடு. வெளியே போட்டா 1/n² இருக்கும். மீதி 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் and so on என்ன வரும்? n வரும். This is equal to என்னது? n² into n into n plus 1 by 2. n² into 2 வரும். 2n² வரும் ரெசிப்ரோக்கல்ல. Is it okay? அது யாரு? இப்ப u of p, fn ன்றது யாருனாக்கா என்னது? யாரு அது? n into n plus 1 by 2n². அதான் u of f, pn மைனஸ் l of f, pn. l லோவர் சம். அப்ப இந்த பீஸ்ல இந்த ஃபங்க்ஷன் டேக்ஸ் வேல்யூ லோவர் இங்கதான். அப்ப அது முதல் வேல்யூ என்னது? இதோட பிரெத் 1/n, ஆனா 1/n into 0. அடுத்து இதுல யாரு? பிரெத் 1/n. லோவர் சம் எங்க எடுக்குது? 1/n எடுக்குது. அகைன் 1/n சிமிலர். அகைன் 1/n இதுல லோவர் சம் என்னது? சைட் என்னதுல எடுக்குதா? 2/n. ஆன் சோ ஆன் போனா என்ன வரும்? 1/n into n-1/n ன்னு எடுக்கும். கரெக்டா? இதுல மறுபடியும் இது போயிடும். இந்த டேர்ம் 1/n² வெளியே எடுத்துட்டா என்ன வரும்? 1 பிளஸ் 2 பிளஸ் and so on n-1 ஓட நிக்கும். கரெக்டா? இந்த சம்ம ஆட் பண்ண 1/n². இது n-1 டேர்ம் தான் லாஸ்ட் டேர்ம். அப்ப n into n-1, n into n plus 1 தானே போடுவீங்க. n plus 1 என்ற இடத்துல என்ன வரும்? இந்த மைனஸ் கேன்சல் ஆயிடு n இருக்கும். அப்புறம் முன்னாடி n-1 வரும். அப்ப என்ன வரும்னாக்கா n into n-1/2 ன்னு வரும். கரெக்டா? இந்த இடம் சப்ஸ்டிட் பண்ணா என்ன ஆகுது பாரு? n into n-1/2n². காமனா வெளியே எடுத்தா என்ன வருது பாரு? ரெண்டுலயும் 1/2n² வெளியே எடுத்தா என்ன வருது? 2 என்ன கூட ரெண்டுமே டினாமினேட்டர் சேம் தானே? அப்ப நியூமரேட்டர்ல பாரு n² plus n minus n² minus plus n by 2n². n² cancel. அப்ப என்ன வரும்? 2n/2n² ன்னு வரும். கேன்சல் ஆயிடுச்சுன்னா 1/n ன்னு வரும். This is equal to your an. உன்னுடைய an என்னது? an என்ன வந்துக்குது? 1/n. இதுதான் உன்னுடைய an. an 1/n-னா n into 1/n என்ன வரும்? 1 தான் வரும். ஆமா தானே? n into 1/n என்ன வரும்? 1 தான் வரும். கரெக்ட் தானே? n into 1/n 1 தான் வரும். அப்ப இந்த ஆன்சர் என்னது? தப்பு. சம்மேஷன் 1/n கன்வர்ஜென்ட் 1/n ஆயிடுச்சு. சம்மேஷன் 1/n கன்வர்ஜென்டா அது டைவர்ஜென்ட் தெரியும். அப்ப அதுவும் போச்சு. an மோனோடானிக் டிக்ரீசிங்களா? 1/n என்னது? மோனோடானிக்லி டிக்ரீசிங் தான். அப்ப அது ட்ரூ. இது ட்ரூ ஸ்டேட்மெண்ட். சி வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட். வாட் அபௌட் டி? வாட் அபௌட் டி? டி என்ன சொல்லிக்கிறாங்க? சமேஷன் an into n plus 1 ன்னு சொல்லிக்கிறாங்க. அப்ப என்ன வருது? 1/n into 1/n plus 1. ஆமா தானே? அது வேல்யூ 1 வருமா? ஆனா அது கன்வர்ஜென்ட் சீரிஸ். ஏன்னா less than or equal to 1/n² போட்டுடலாம். சம்மேஷன் இது என்ன ஆயிடுச்சு? இது என்ன ஆயிடுச்சுனாக்கப்ப 1/n into n plus 1. அதானே? n into n plus 1. சம்மேஷன் வேல்யூ 1 கேக்குறேன் ஆன்லைன்ல. ஆமா சார் 1 தானா?
இல்ல ரொம்ப ஸ்பீடா நடத்துறனா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா எக்ஸாம் போறவங்க, அதனால ஸ்பீடா சொல்றேன். மோனிஷா கரெக்டா? சம்மேஷன் 1/n into n plus 1 பார்ஷியல் சம் எடு. பார்ஷியல் சம் எடுத்தனா 1/n into n plus 1 பார்ஷியல் சம் எடுத்தனா என்ன வரும்? n plus 1/n அது பேர் என்னது? 1/1 என்னது? சாரி 1/n plus 1 minus 1/n. ஓ இங்க 1/n minus 1/n plus. இப்படியா? கரெக்டா இருக்குல்ல? எல்சிஎம் எடுத்தனே அது வந்துரும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா உன்னுடைய ஏஎன் எஸ்என் பார்ஷியல் சம்னா இதுக்கு என்ன மீனிங்க? இது கன்வர்ஜஸ் டு எல்னாக்கா இது என்னது? லிமிட் என்டர்ஸ் இன்ஃபினிட்டி எஸ்என். எஸ்என் என்னது? பார்ஷியல் சம்னு தெரியும் உனக்கு. அப்ப எஸ்என் என்ன வரும் பாருதுல? 1 minus 1/2. அடுத்து என்னது? 1/2 minus 1/3 பிளஸ் அடுத்து என்னது? plus 1/3 minus 1/4 plus 1/4 and so on இப்படி வரும். plus 1 1/2 அப்புறம் 1/2 1/3 and so on ஒருபடியே கேன்சல் ஆகிட்டே போவோம். எல்லாமே கேன்சல் ஆகிட்டு போயிடுச்சுன்னா உனக்கு கடைசியா நிக்கிறது 1 minus 1/n plus 1 நிக்கும். வேற என்டர்ஸ் இன்ஃபினிட்டின் போது எதுக்கு போய் கன்வர்ஜ் ஆகும்? 1 கன்வர்ஜ் ஆகும். அப்ப இந்த ஆன்சர் என்ன வரும்? 1ன்னு வரும். அதனால என்ன ஆப்ஷன் வரும்? டி வரும். ஸோ அனாலிசிஸ் ப்ராப்ளம் ஜஸ்ட் உனக்கு ஜியோமெட்ரிக் டெக்னிக் தெரிஞ்சதுன்னா இதெல்லாம் சாதாரணமா போட்டுடலாம். சரியா? அருமையான ப்ராப்ளம், நல்ல ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனா உனக்கு மீனிங் தெரியணும். அப்பர் சம்மனா என்ன, லோவர் சம்மனா என்ன. அப்ப ஜியோமெட்ரிக் டெக்னிக் தெரிஞ்சாதான் இது சும்மா ஜியோமெட்ரி போட்டு வராதான்னு சொல்லிவிடலாம். இதெல்லாம் ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகும் அவ்வளவுதான் அந்த ப்ராப்ளம் போறதுக்கு. ஆனா போட்டாலும் கரெக்டா போட்டலாம், மார்க் வருது இல்ல. இது போல ஒரு 12 கொஸ்டின் போட்டா போறோம். பார்ட் பில ஒரு 10 கொஸ்டின் போட்டே போறோம். ஓபிசி கேட்டகரி இருந்தா ரொம்ப ஈஸி. அது ரிசர்வேஷன்ல வரேன்னா ரொம்ப ஈஸி. சரி ஓகே, எனிவே நான் இதோட இந்த ப்ராப்ளத்தோட முடிக்கிறேன். சரியா? ரொம்ப நன்றி. நாங்க கொடுத்த டைமுக்கு நீங்க ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணதுக்கு. நான் ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் கொடுக்குறேன். அது நீங்க எங்களுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ் என்னன்றது ஃபில் பண்ணி அனுப்புங்க. சும்மா டிக் அடிக்கிற வேலை தான் அதனால கொஞ்சம் செய்யுங்க. அதை வச்சுதான் நாங்க தெரிஞ்சுக்கிறோம். உங்களுக்கு வேற ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னாக்கா நான் அந்த வாட்ஸ்அப் லிங்க்ல வந்து எனக்கு ஏதாவது மெசேஜ் கொடுங்க. நான் முடிஞ்சா என்னால பண்றேன். பட் என்னால எல்லாமே செய்ய முடியுமான்னு தெரியாது. அவங்க மெசேஜ் பண்ணவே முடியாது. இல்லையா, நேற்று போஸ்ட் போட்டுருந்தாங்களே ஒண்ணு, தெரியல. உங்களுக்கு ஒரு லிங்க் ஒன்று அனுப்புறேன். அது அந்த மாடல் எக்ஸாம் சாட்டர்டே இல்ல ஃப்ரைடே ஒன்று வைக்கிறேன். ஜஸ்ட் ஒன்ஸ் எழுதி பார்த்துட்டு போங்க. மார்க்கை பத்தி கவலைப்படாதீங்க. சும்மா பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் வைக்கிறேன். அது ஒரு மாடல் எக்ஸாம் மட்டும் எழுதுங்க. ஏன்னா எங்க பசங்க எழுதுவாங்க, அவங்களா கூட சேர்ந்து நீங்களே எழுதுறீங்க அதை.